குக் வித் கோமாளி சீசன் 5 ரெசிபி ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இர்ஃபான் அவங்களோட ரெசிபி இஞ்சி புளி சட்னி அண்ட் வாழைப்பழ போண்டா எப்படி செய்யுது பார்த்துலாம். மிக்சர் ஜால ஒரு செவ்வாழை எடுத்துருக்கேன், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 2 ஏலக்காய், 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி விழணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்து கோல்டன் ஃப்ரை ஆக்கி எடுத்திங்கன்னா வாழைப்பழ போண்டா ரெடி. இஞ்சி புளி சட்னிக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு, சின்ன கோலி குண்டு சைஸ் புளி, 25 கிராம் இஞ்சி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான இஞ்சி புளி சட்னி வாழைப்பழ போண்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் சாப்பிட